நீங்கள் சிட்டி ரோபோட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இயந்திரன் 2.0 பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் KuCoin ட்ரேடிங் பாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம KuCoin ட்ரேடிங் பாட்டை பயன்படுத்தி நம்ம மற்ற கிரிப்டோ காசுகளை வாங்கி விற்க போகிறோம். அதில் நம்ம லாபம் பார்க்க போகிறோம். இது நம்ம ரோபோட் நமக்கு செஞ்சு கொடுக்கறதுனால இந்த செட்டிங்கெல்லாம் நம்ம ஒரு ரோபோட்டை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். இதுதான் KuCoin.com. இந்த KuCoin வெப்சைட்டில் நீங்கள் ஒன்றும் சேர்ந்துக்கலன்னா உடனே சேர்ந்துக்கோங்க. என்னோடய ரெஃபரல் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். என்னோடய ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ்லேருந்து 20 விழுக்காடு கழிவு கொடுக்குறாங்க. அதனால என்னோடய ரெஃபரல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது இந்த ட்ரேடிங் பாட். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இந்த ட்ரேடிங் பாட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்த பிறகு பாட்ஸில் ஒரு 5 மாதிரியான ட்ரேடிங் பாட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஸ்பாட் கிரீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இது நியூ பீஸ் ரெக்கமெண்டட். புதுசாக ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு பாட் யூஸ் பண்ணுறவங்க இதை பயன்படுத்தலாம். நம்ம USDT இந்த ஸ்டேபிளான கரன்சியை பயன்படுத்தி நம்ம மற்ற கிரிப்டோ கரன்சி வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சியை விற்ற பிறகு நமக்கு மறுபடியும் USDT கிடைக்கும். இந்த வாங்குற விற்கிற டிரான்சாக்ஷன்ஸில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம், எப்படி ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரேடிங் பாட்டில் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி கில்லர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம இந்த ஸ்பாட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாலட்டிலிட்டி கரன்சியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது ரொம்ப தள்ளாடுற கரன்சியை நம்ம வாங்க போகிறோம். எந்தெந்த கிரிப்டோ கரன்சிலாம் ரொம்ப ஏறுது, எந்தெந்த கரன்சிலாம் ரொம்ப இறங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கரன்சியை நம்ம பயன்படுத்தி தான், ரொம்ப தள்ளாடுற கரன்சியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஸ்பாட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கிரியேட் பாட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்த பிறகு நம்ம இந்த பாட் யூஸ் பண்ணாலும் நம்ம சொந்த செட்டிங்கை தான் கொடுக்க போகிறோம். அதனால் கஸ்டமைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்த பிறகு எந்தெந்த கரன்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, எந்தெந்த கரன்சியை நீங்கள் வாங்க போறீங்க அப்படிங்கிற பல விதமான கரன்சிஸ் இங்க இருக்குது. நான் எப்போதுமே வாலட்டிலிட்டி சார்ட் பண்ணுவேன். வாலட்டிலிட்டி ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் எப்போதுமே 5 விழுக்காடு வாலட்டிலிட்டி, அதாவது 5 விழுக்காடு ரொம்ப தள்ளாடுற கரன்சியை பயன்படுத்துவோம். அல்ஃபாங்கிற இந்த கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் தள்ளாடுது, 5 விழுக்காடுக்கு தள்ளாடுது. இப்போ ஒரு 1.9% ஏற்றம் கண்டிருக்கு. இதை செக் பண்ணிடலாம். இங்கே அல்ஃபாங்கிற கரன்சி செக் பண்ணிடலாம். நீங்கள் இந்த அல்ஃபாங்கிற கரன்சி சூஸ் பண்ண பிறகு இந்த விலையை கிளிக் பண்ணுங்கள். ஸோ விலையை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிட்டு கொஞ்சம் ஏற்றமாயிட்டு இப்போ இறங்கிட்டு திருப்பி ஏறுது. ஸோ இந்த கரன்சி ஓரளவு திருப்பி ஏறும், ஒரு அளவு மேலே போகிற ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஏற்கனவே இறங்கிட்டு ஏறிட்டு 30 ஜனவரி இங்கே டேட் வருது. 30 ஜனவரி இறங்கி இருக்குது. அதுக்கப்புறம் 30 ஜனவரி 7 மணிக்கு டாப்பில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 30 ஜனவரி 9 மணிக்கு இறங்கியிருக்கு. இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ கரண்ட் விலை 0.3929 இருக்குது. மறுபடியும் விலை ஏறுனுச்சுன்னா, அந்த டாப்பில் உள்ள ப்ரைஸுக்கு ஏறுனுச்சுன்னா 0.3989க்கு போகும். அந்த டிஃப்ரென்ஸை பயன்படுத்தி தான் நம்ம ப்ராஃபிட் பெற போகிறோம். ஸோ 0.3929லேருந்து 0.3990க்கு ஏறிடுச்சுன்னா நம்ம அந்த டிஃப்ரென்ஸில் நம்ம ப்ராஃபிட் பெறுவோம். இந்த அல்ஃபாங்கிற கரன்சி இப்போ நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். கொஞ்சம் மேலே ஏறுற ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம மறுபடியும் இந்த பாட்டுக்கு வந்த பிறகு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஃபில் AI பேராமீட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த AI நமக்கு கம்மியான விலை என்ன இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கொடுக்குது. இந்த கரன்சி எவ்வளோ மேலே போகலாம் அப்படிங்கிற குறிப்பும் நமக்கு கொடுக்குது. 0.2லேருந்து 0.5 வரைக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குது. நம்ம இதை அப்படியே செட்டிங்கில் அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த ரோபோட் இப்போ என்ன செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 0.3924 அப்படிங்கிறது கரண்ட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸை 0.3924 அப்படிங்கிற ப்ரைஸ் என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோவஸ்ட் ப்ரைஸ் 0.2737 அப்படின்னு அந்த பாட் கொடுத்துருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 0.5084 அப்படிங்கிறது ஹையஸ்ட் ப்ரைஸ். இந்த 3 வகையான ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ இந்த பாட் என்ன செய்யும்
முடியும்னா இந்த 0.3924லேருந்து விலை குறைஞ்சிச்சின்னா, ஸோ 0.3800 அப்படின்னு விலை குறைஞ்சிச்சின்னா இந்த பாட் வந்து நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் USDTயே வாங்கும். ஸோ மறுபடியும் விலை குறைஞ்சிச்சின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு வாங்கும், USDT வாங்கும். அதே மாதிரி 0.3924லேருந்து விலை கொஞ்சம் ஏறுனுச்சுன்னா 0.410 அப்படின்னு விலை ஏறுனுச்சுன்னா அந்த பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக USDT விற்க ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் விலை ஏறுனுச்சுன்னா 0.1410 அப்படின்னு மறுபடியும் ஏறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் USDT கொஞ்சம் கொஞ்சமாக விற்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பாட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைய வாங்கி கொண்டே போகும், விலை ஏறும் போது விற்று கொண்டே போகும். பை லோ செல் ஹை, இதை தான் இந்த பாட் பண்ணுது. குறையும் போது வாங்குது, விலை ஏறும்போது விற்கிது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா, இது வந்து என்ட்ரி ப்ரைஸ் இப்போ 0.3935 கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுது. 0.3900 அப்படிங்கிற லோவஸ்ட் ரேஞ்சை நம்ம கொடுத்துருவோம். ஹையஸ்ட் ரேஞ்ச் வந்து 0.4300 அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வாங்கணும் விற்கணும் அப்படின்ட்டு இந்த செட்டிங்கை நம்ம பாட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ மொத்தமாக நம்ம வந்து 23 ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஒரு 23 வாங்குறது விற்கிறது. அதனால நம்ம ஒரு 20 ஆர்டர்ஸை கொடுத்துடலாம். இந்த 20 ஆர்டர்ஸுக்குள்ளே இந்த பாட் வந்து வாங்கும் விற்கும். இந்த ட்ரேடிங் பாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 40 USDT இருக்கணும். நீங்கள் USDT இங்கே வந்து இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த KuCoin வாலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதன் பிறகு முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து டேக் ப்ராஃபிட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. இந்த டேக் ப்ராஃபிட் ப்ரைஸை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, 0.43 அப்படின்னு இருக்கும்போது 0.431 அப்படின்னு ஒரு ப்ரைஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ப்ராஃபிட்டை ஃபுல்லாக விற்றுடு, இருக்கிற காசெல்லாம் விற்றுட்டு ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துரு அப்படிங்கிற இந்த செட்டிங்கை நம்ம பண்ணுறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டிங். ஸோ இந்த ஹை ப்ரைஸ் நீங்கள் எந்த நேரத்தில் வரணும் உங்களுக்கு தெரியாது. இந்த விலை ஏற்றம் வந்து எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம தூங்கும் போது மணி 2 மணி இருக்கும், அந்த நேரத்தில் இந்த திடீர்னு ப்ரைஸ் ஏறும். அந்த டைமில் இந்த பாட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் விற்று கொடுத்துரும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் வாலெட்டில் நிறைய ப்ராஃபிட் இருக்கும். கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருவீங்க. உங்கள் பாட் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு பாட் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த செட்டிங் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. SQU அப்படிங்கிற இந்த கரன்சியை நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். இது இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கு. 0.075 லாபம் பெற்றிருக்கு. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 45 USDT தான். இந்த பாட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த 45 USDT போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறையா 100 USDT போட்டு நம்ம இன்னும் நிறைய லாபம் பார்க்கலாம். நான் என்டர் பண்ண ப்ரைஸ் வந்து 0.0862, இப்போ 0.0873 இருக்குது. டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா 0.07லேருந்து 0.089 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் போட்டிருக்கேன். அண்ட் டேக் ப்ராஃபிட் வந்து நான் 0.0891, அதாவது 0.0891 ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த ரோபோட் எல்லாத்தையும் விற்றுடும். அந்த ப்ரைஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. 0.0891 அப்படிங்கிற ப்ரைஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஓகே இப்போ இருக்கிற ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்னா, திடீர்னு மார்க்கெட் வந்து இறங்குற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்த பிறகு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பாட் கேட்கும், இருக்கிற காசை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும். ஃபுல் எல்லா காசுமே நான் USDTக்கு மாற்றவா, வாங்கி விற்கிற காசு வந்து SQU அதை நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக மாற்றவா, இல்லை USDTக்கு ஃபுல்லாக மாற்றவா, அப்படி இல்லைன்னா பாதியாக மாற்றவா அப்படின்னு கேட்கும். ஸோ நான் யூஸ்வலி வந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் USDTக்கு மாற்றிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இந்த பாட் வந்து நின்ற பிறகு எல்லா காசுமே USDTக்கு மாறிவிடும். இப்போ கொஞ்சம் விலை ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாட்டை அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் லாபம் பார்த்த பிறகு இந்த பாட்டை ஸ்டாப் பண்ணலாம். இதுலையும் வந்து ஒரு 10 காசு, இதில் ஒரு 10 காசு, ஸோ இதில் வந்து ஒரு 50 காசு, இதில் வந்து ஒரு 70 காசு கிடச்சிருக்குது. அண்ட் இதுதான் அதிகம். நான் இந்த மார்ஷ் அப்படிங்கிற இந்த கரன்சி யூஸ் பண்ணேன். இதில் 1 USDT, இதுதான் ஹையஸ்ட் எனக்கு ப்ராஃபிட் இது வரைக்கும் கிடச்சிது. இதில் எனக்கு கிடச்சிருக்குது. இதில் வெறும் 10 காசு கிடச்சிருக்குது. ஸோ மற்ற கரன்சிலாம் கொஞ்சம் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு அந்த பேட்டர்ன்ஸு புரியுது. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த $50 ரேஞ்சிலேயே போய்கிட்டு இருக்குது இப்போ. ஸோ நீங்கள் நல்லா கரெக்டாக விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு $5 ப்ராஃபிட் கூட இது மூலிமா, இந்த பாட் மூலிமா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த அசெட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா டிபாசிட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள்.
அண்ட் எந்தெந்த காசில் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த காசை நீங்கள் உதாரணத்துக்கு டிஆர்எக்ஸ் போட போகிறீங்க, ட்ரோன் போட போகிறீங்கன்னா ட்ரோன் வாலெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ரோன் வாலெட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். KuCoinல டிபாசிட் பண்ணலாம். இவங்களோட ட்ரேடிங் ஃபீஸ் வந்து எல்லா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை விட ரொம்ப ரொம்ப கம்மி. 0.01% தான் இவங்களோட ட்ரேடிங் ஃபீஸ். நீங்கள் வாங்கி விற்கிற காசில் ரொம்ப கம்மியான ட்ரேடிங் ஃபீஸ் இவங்க பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ட்ரேடிங் பாட்டில் யூஸ் பண்ணி விளையாடாதீங்க. இதில் அதிக ரிஸ்க்கும் இருக்குது. நல்ல கவனமாக ஸ்டடி பண்ண பிறகு இந்த ட்ரேடிங் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ரொம்ப 1000 2000 எல்லாம் போடாதீங்க. இதுதான் இந்த ட்ரேடிங் பாட். நான் அடுத்தது KuCoinல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃப்ரீ காயின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத வீடியோவை நான் இன்னும் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினர் பானு. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.